தலைப்புச் செய்திகள். தேமுதிக அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். வாக்களித்த பின் கேப்டன் விஜயகாந்த் உறுதி. ரிஷிவந்தியம் தொகுதியில் சில இடங்களில் வாக்குப்பதிவு கருவி வேலை செய்யவில்லை. பொதுமக்கள் புகார். காங்கிரஸ் எம்எல்ஏ வேல்துரை வெற்றி செல்லாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. வாக்குச்சாவடி பாதுகாப்பு போலீசாருக்கு ஊதியம் கொடுக்காததால் பாதிப்பு. செல்வி ஜெயலலிதா குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற ஆர்வத்தோடு வாக்களித்து வருகின்றனர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குடும்பத்துடன் சென்னையில் உள்ள சாலிகிராமம் காவேரி உயர்நிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு செய்தார். தேமுதிக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமோக வெற்றி பெறும். இந்த தேர்தலில் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தேர்தலில் பொதுமக்கள் எல்லாருமே இந்த 2 கூட்டணி தான் ஜெயிக்கும். அதாவது தேமுதிக அதிமுக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களது மகன் பிரபாகரன் ஆகியோரும் வாக்களித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஓட்டுச்சாவடிக்கு சென்று வாக்களித்தார். தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் கார்த்திகேயன் பள்ளியில் வாக்களித்தார். அவரது துணைவியார் மற்றும் தாயார் ஆகியோரும் உடன் சென்று வாக்களித்தனர். தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றாலும் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் ஸ்ரீரங்கம் தொகுதியிலும், திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிடும் திருவாரூர் தொகுதியிலும் ஒரு சில இடங்களிலும் அதிமுக திமுக கூட்டணி கட்சியினரிடையே காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்றாலும் தேர்தல் அதிகாரிகள் தலையிட்டு நிலைமையை சீர்படுத்தினார்கள். மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக வேலை செய்யவில்லை என்ற புகார் எழுந்தது. அதிகாரிகள் தலையிட்டு வேறு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வைத்த பின் வாக்குப்பதிவு நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி பகுதியில் வாக்குப்பதிவின் போது சில இடங்களில் மோதல் ஏற்பட்டது. அதிகாரிகள் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்தினார்கள். தமிழகம் எங்கும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 40% வரை வாக்குகள் பதிவாகி இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் நடைபெறுகிறது. மத்திய போலீசாரும் மாநில போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பல இடங்களில் வாக்குப்பதிவு கருவிகள் சரியாக வேலை செய்யவில்லை. அப்படிப்பட்ட இடங்களில் வேறு கருவிகள் வைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருகம்பாக்கம் தொகுதியில் தசரதபுரம் பகுதியில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட ஆட்கள் திரட்டி வந்தனர். அவர்களை பற்றி தேமுதிகவினர் புகார் செய்ததும் அங்கிருந்து அவர்கள் வேனில் புறப்பட்டு சென்றார்கள். அதிகாரிகள் சிலர் பகிரங்கமாக திமுக அணிக்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களை வலியுறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. விருதுநகரில் 10வது வார்டில் போலீசார் வாக்காளர்கள் மீது தடியடி நடத்தினார்கள். இதனை அடுத்து அங்கு சாலை மறியல் போராட்டம் நடந்தது. கேப்டன் விஜயகாந்த் போட்டியிடும் ரிஷிவந்தியம் தொகுதியில் வடமாமந்தூர் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு கருவி சரியாக செயல்படவில்லை. கேப்டனின் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்கும் போது சிவப்பு விளக்கு எரிந்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்து அதிகாரிகளிடம் புகார் செய்தார்கள். ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வேல்துரையின் வெற்றி செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2006 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சேரன்மாதேவி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வேல்துரை என்பவரும் அதிமுக சார்பில் மனோஜ் பாண்டியனும் போட்டியிட்டனர். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் வேல்துரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த வெற்றி முறைகேடாக பெற்ற வெற்றி என்று அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அதில் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட வேல்துரையின் வெற்றி செல்லாது என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது.
இதனால் வேல்துறையின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைபெறும் தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் வேல்துரை போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்களுக்கு தினசரி கொடுக்க வேண்டிய அலவன்ஸ் கொடுக்கப்படவில்லை என்று செல்வி ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். பல வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பிற்கு காவல் படையினர் நிறுத்தப்படவில்லை. இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா கூறுகையில், ஓட்டுச்சாவடிகளில் பாதுகாப்பிற்கு போதிய ஆட்கள் இல்லாத நிலை ஏற்படும் என்றார். Chief Secretary, I believe, is going to say, or rather has already said yesterday, that these security personnel are just idling away. They are not doing anything useful. So it is a waste. And so the government is not prepared to pay them the 300 rupees daily allowance. So this has enraged the security personnel, and they have threatened that they will go on strike and not involve themselves in election duty, poll duty today. If this is true, if that happens, that means there will be insufficient manpower to maintain law and order in all the voting booths. பல வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் மதுகோடாவின் 130 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்க பிரிவினர் பறிமுதல் செய்ய முடிவு செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வராக இருந்தவர் மதுகோடா. இவர் மீது பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் புகார் கூறப்பட்டது. அது தொடர்பாக சிபிஐ, அமலாக்கப் பிரிவு மற்றும் உள்ளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர். அதன் பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் 1340 கோடி ரூபாய் சொத்துக்கள் முறைகேடாக சேர்த்திருப்பதை அமலாக்கப் பிரிவினர் கண்டுபிடித்தனர். இந்த நிலையில் மதுகோடா மீது கடந்த மாதம் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அதில் அவர் முறைகேடு செய்து குவித்த சொத்துக்களின் ஒரு பகுதியை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றத்தில் அமலாக்கப் பிரிவினர் அனுமதி கோரினர். அதற்கு நீதிமன்றமும் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து மதுகோடாவின் 130 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்ய இருப்பதாக அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். இவை தவிர மதுகோடா உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரின் பெயர்களில் உள்ள 200 கோடி ரூபாய் சொத்துக்களையும் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாகவும் அமலாக்கப் பிரிவினர் கூறியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.